ஆனால் இதில் பேசுறது ரெஜிஸ்டரே ஆகலை. வெளிச்சம் இந்த பக்கம் தான் அடிக்குது. உனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுமா? அவர் மண்டையில மொட்டை நம்ம பெயிண்ட் பண்ண தொடங்கணும். தொடங்குற இடம் வந்து கரெக்டா இருக்கணும். எப்பவுமே நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கரெக்டா இருந்தா ஃபினிஷிங் வந்து எப்பவுமே கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா சென்டர் பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்படி நீங்க பெயிண்ட் பண்ண தொடங்கலாம். ஒரு நிமிஷம் கலர் எடுத்து விட்டுமா? எடுத்துட்டு வந்தீங்கன்னா சரி இருக்கட்டும். ஓகே ஓகே சூப்பரா இருக்குது. இந்த பெயிண்ட் வந்து நம்ம விட்டுற கூடாது. இவர் வந்து இப்பதான் தட்டி விடுவாரு. இருந்தாலும் நீங்க விடாம அடிச்சீங்கன்னா மூஞ்சி நிமிர்ந்து கண்டிப்பா வந்து பெயிண்ட் வந்து கரெக்டா இருக்கும். பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து பிரஷ் சைஸ் கரெக்டா இருக்கணும். சைஸ் எல்லாமே வந்து ஜூம் போட்டுக்கோங்க. நன்றி சொல்வேன். அப்படி நம்ம இங்க வந்து இப்படி வச்சுட்டு இங்க இப்படி ஒண்ணு எடுக்கிறோம். அடுத்து அப்படியே இங்க இருந்து இப்படி ஒண்ணு எடுக்கிறோம். அப்படி சென்டர்ல வந்து இப்படி போடுறோம். எதுக்கு நம்ம நாமோன்னு சொல்லுவோம் இல்லையா, அத வந்து நம்ம சாமிகாந்த் அவரோட தலையில போட்டுட்டு இருக்கோம். இப்பவுமே நாமும் போட்டுட்டோம்ங்கிறது இதோட நம்ம நிகழ்ச்சி முடிவடையுது. மீண்டும் இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானே. உங்களிடமிருந்து உங்கள் நன்றி. பாய் பாய். சார் அது ஒரு டிஃபரண்ட் கேரக்டரா இருக்கு சார். ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு டிஃபரண்ட் கேரக்டரா இருக்கு. ஆனா ரெக்கார்டே ஆகல.